जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कपित्त जम्बो फलसार पक्षिदं उमासुदं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे கேதவே நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய ஆசீர்வாதங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஆனி மாத ராசி பலன்கள். சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லக்கூடியது. அதாவது சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். இப்ப மிதுன ராசிக்கு சூரியன் வரக்கூடியது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆனி மாதம். ஸோ அந்த சூரியனை பேஸ் பண்ணி இப்போ இந்த ஆனி மாத ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கும், மற்ற கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்கு. ஸோ இந்த ஆனி மாதத்துல 12 ராசிகளுக்கு என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ் எப்படி இருக்கும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆனி மாதம் அப்படின்னு சொன்னாலே ஆனி திருமஞ்சனம், ஆனி மாதம் விசேஷமான மாதம். என்ன வீடு குடி போக மாட்டாங்க. ஆனி மாதம் பங்குனி மாதம்ல வீடு குடி போக மாட்டாங்க. சில இடங்களில் திருமணம் பண்ணுவாங்க, சில இடத்துல பண்ண மாட்டாங்க. விஷயம் தெரிந்தவங்களும் சில பேர் திருமணம் செய்ய மாட்டாங்க. ஆனி ஆடியெல்லாம் கிடையாது, ஆவணி மாதம் தான் அதோட. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஆனி மாத ராசி பலன்கள் யார் யாருக்கெல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கு, யார் யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம வாழறது பார்த்தீங்கன்னா ஒரு கொடிய உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கொரோனாவை விட ஒரு கொடிய உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். உண்டா இல்லையா அப்படிங்கிறது உங்க மனசாட்சிக்கு நல்லா தெரியும். இந்த கொடிய உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது. இன்னைக்கு நல்லா பேசுவான், நாளைக்கு சரியா பேச மாட்டான், இன்னைக்கு பிரச்சனை பண்ணுவான், நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவான். இந்த உலகத்து சில பேருக்கெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும், எப்படா இந்த உலகத்தை விட்டு நம்ம எல்லா கடமைகள்லாம் முடிச்சுட்டு எப்படா போய் சேருவோம் அப்படிங்கிற அளவுக்கு வெறுத்து போயிருக்காங்க சில பேர்லாம். என்ன, அந்த அளவுக்கு ஒரு கொடிய உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதுல தான் தெய்வங்களும் இருக்கு, இதுல தான் எல்லா நல்லது கெட்டதும் இருக்கு. இது எல்லாம் சமாளிச்சு போறவன் தான் மனிதன். அதனால தான் ஆதி காலத்திலிருந்து இன்றைய தொன்று தொட்டு வரையில பஞ்சாங்கம், திதி, வார, நட்சத்திர, யோகஸ்ட கரணம் செய்வ அப்படின்னு சொல்லும்போது அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு பஞ்சாங்கம் பார்த்து ஒரு நடவு பண்றதுல இருந்து, ஒரு பஞ்சாங்கம் பார்த்து ஒவ்வொரு விஷயங்கள் செய்யறதுல இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த தமிழ் மாத ஆணி மாத பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த 12 ராசி, மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்கும், என்னென்னலாம் செய்தால் நம்ம வாழ்க்கைக்கு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். என்னென்னலாம் பிளஸ் மைனஸ்ங்கிறத நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மகர ராசி நேயர்களே, திருவோண நட்சத்திரம் மகர ராசி, உத்திராட நட்சத்திரம் மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி. உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும். ஸோ வேலையில் நல்ல சாதகமான சூழ்நிலை, நல்ல ரெகக்னைசேஷன், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பயன்படுத்திக்கோங்க. கல்யாண குரு பலன் வந்தாச்சு. குடும்பத்தில் சிறு சிறு சந்தோஷங்கள், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் தேடி வரும். திருவோண நட்சத்திரம் மகர ராசி, கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணுங்க, கொஞ்சம் உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபுட் கான்ஷியஸ் அப்படிங்கிறது முக்கியம். அப்போ தான் கல்யாண விஷயம் கூட கொஞ்சம் நல்லதாக வரும். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருந்தால் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. அதனால நீங்கள் உங்களோட உடல் நலத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, வேலை விஷயத்தில் நான் ஒரு ஐடியில் வேலை பார்க்குறேன், நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன், நான் ஒரு அரசு அதிகாரியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் மகர ராசி பொறுத்தளவுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்துட்டீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், மகர ராசி, செய்த தவறையே மீண்டும் செய்து மாட்டிக்கொள்ளாதீர்கள். தொழில் விஷயத்துலையும் சரி, செஞ்ச தப்பே திரும்ப செஞ்சு அகலக்கால் வச்சு திரும்ப பெரிய அளவில் லாஸ் பண்ணாதீங்க. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் லாஸ் பண்ணாதீங்க. இப்போ டைம் நல்லா இருக்கா, என்ன செய்யலாம், ஏது செய்யலாம்னு பார்த்து செய்யுங்க. அவசரம் இல்லாமல் செய்யுங்க. மூணாவது என்ன அப்படின்னு, மாணவ மாணவிகள் கொஞ்சம் படிப்பில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்க வேண்டும். சில பேருக்கு சில வாக்குவாதங்களால், மூன்றாவது மனிதர்களுடைய வாக்குவாதங்களால் பிரிவினை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரும் சில பேருக்கு. அதாவது மூணாவது மனிதர்களுடைய தலையீடோ பிரச்சனையோ வச்சுக்கோங்களேன், அது இவங்களுக்கு ஒரு ஈகோ கிளாஷ் ஆகி இதனால ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வரும். அதனால கொஞ்சம் கணவன் மனைவி ஒற்றுமை, விட்டு கொடுத்து போறது, கம்யூனிகேஷன் கேப் இருக்கக்கூடாது. கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தொழில் விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க.
அடுத்ததாக இந்த அரசு சம்பந்தப்பட்ட இந்த கோர்ட்டு கேஸ் சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக சில விஷயங்கள்லாம் நடக்கும். பெண்களுக்கு இந்த மாசத்துல ஆணி மாசத்துல டாக்ஸு, வரி கட்டுதல், ரெண்டாவது ஃபைன் கட்டுறது, இதுக்கான வாய்ப்புகள் நிறையா வரும். ஸ்கூலில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் ஃபைன் கட்டுறது, ஸ்கூலோட இதோட சில விஷயங்கள்லாம் அதிகமாக சில செலவுகள்லாம் வரும். அதுக்குன்னு ஏதாவது சில செலவுகள் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணி, பெண்கள் சில விஷயங்கள் மேனேஜ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள். ஒன்று. அதற்கு அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா, ஜூன் மாதத்தில் எந்தெந்த தேதிகள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், ஜூலை மாதத்தில் எந்தெந்த தேதிகள் நீங்கள் கவனமாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, அமைதி, சில விஷயங்கள் இருக்கும். பெரியவர்களுடைய உடல் நலத்தில் கவனமாக பார்த்துக்கோங்க. வீட்டில் பெரியவங்க இருக்காங்களா, கைகால் சம்மந்தப்பட்டது, உணவு சம்மந்தப்பட்டது, அவங்கள கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. குழந்தை பாக்கியம் தொடர்பானவர்களுக்கு அது விஷயமா எதிர்பார்த்துன்றவங்களுக்கு நல்ல செய்தி, நல்ல விஷயங்கள் அமையும். சகோதரர்களுடன் சகோதரிகளுடன் இருந்த கருத்து பிரச்சனை குறையும், கருத்து வேறுபாடுகள் குறையும். சில பேருக்கு வந்து குடும்ப சொத்து தொடர்பான பேச்சுக்கள் சாதகமாக அமையும். குடும்ப சொத்து பேசுகிறாங்க, நான் இவ்வளோ பேச போகிறேன், நான் இது செய்ய போகிறேன், அது செய்ய போகிறேன்னு சொன்னால் அது விஷயமா சில நல்ல விஷயங்கள் நடக்கும். வீடு வாங்கும் யோகம் வலுவாக உள்ளது. நல்ல வீடு வாங்கலாம், நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணலாம். நீதிமன்ற அவமதிப்பு சில பேர் பண்ணுவாங்க, சில அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சினிமா, கலை, சமூக ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல புதிய வாய்ப்புகள் வரும். மூட்டு வலி, எலும்பு, முதுகு தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். ஸோ இதெல்லாம் இருக்கு. ஜூன் 20ஆம் தேதி, ஜூலை 1, ஜூலை 11 இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல குடும்ப விவாதங்களில் பொறுமையாக இருங்க. பல வருடங்களாக காத்திருந்த நல்ல ஒரு ஆசை நிறைவேறலாம். எதிர்பாராத இடத்திலிருந்து பண உதவி அல்லது நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாடு செய்வது நல்லது. சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு செய்கிறது, எள்ளு சாதம், தயிர் சாதம் சுவாமிக்கு நைவேத்தியம் செய்வது, அச்சு வெல்லம், அந்த மாதிரி சுவாமிக்கு அச்சு வெல்லம், வெத்தலை பாக்கு, பழங்கள் வைத்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது. சனி பகவானை எந்த அளவுக்கு நீங்கள் ஆராதிக்கிறீங்களோ, சுவாமி அந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுறீங்களோ நல்லது. சனி பகவான் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர், காலபைரவர் வழிபாடு கூட செய்யணும். இதெல்லாம் செய்தால் மகர ராசி பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும். சுபம். இதுவரையிலே நாம் பார்த்தது 12 ராசிக்கான ஆணி மாதத்திற்கான பொது பலன்கள் மட்டுமே. இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு ராசிக்கு, ஒரு மேஷ ராசி அப்படின்னு சொன்னா மேஷ ராசியிலிருந்து இப்ப 4ஆம் இடத்துல யார் இருக்காங்க, 3ஆம் இடத்துல யார் இருக்காங்க, 12ஆம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கு, மற்ற கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத கணித்து, ஸோ இந்த ராசிக்கு இப்படியெல்லாம் இருக்கும், இந்த இதுக்கு இப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொது பலன்களாக சொல்றோம். இது பாதி பேருக்கு அப்படியே பலிக்கும், சரியாகவே இருக்கும், சில பேருக்கு அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா நம்ம சில ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது இது பொது பலன்கள். அப்போ நம்மளுடைய பிறந்த ஜாதகப்படி, பிறந்த ஜென்ம ராசிப்படி சில விஷயங்கள் மாறும். அப்படி மாறும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை காண்பித்து, சார் இதுதான் என்னுடைய பிறந்த ஜாதகம், இதுதான் என்னுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், இதுதான் இந்த ஜாதகத்துக்கு, இதுக்கப்புறம் என்னுடைய பாஸ்ட் இப்படி இருந்தது, ப்ரெசன்ட் இப்படி இருக்கு, ஃபியூச்சர் எனக்கு இப்படி தான் இருக்குமா, எப்படி இருக்கும், என்னுடைய கெரியர் எப்படி இருக்கும், என்னுடைய வேலை, மற்ற விஷயங்கள் நான் சாதிப்பேனா, நான் எப்படி இருப்பேன், குடும்பத்தில் அம்மா அப்பா மற்றவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க, கடைசி வரைக்கும் நான் வேலைக்கு தான் போவேனா, இல்லை நான் சொந்தமாக ஏதாவது தொழில் தொடங்குவேனா, நல்லா இருப்பேனா, என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு மாதிரி டைம் எடுத்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு நேரத்தை ஒரு 25 நிமிஷம் எடுத்து என்கிட்ட பேசுங்க. அப்போ தான் உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வரும். வாழ்க வளமுடன்.